Taste the Daily. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வருபவர்களை தலைமை மருத்துவர் தரக்குறைவாக பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோழியூரைச் சேர்ந்த சீதாராமன் என்பவர் தனது தாயாரை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றபோது தலைமை மருத்துவர் சோபானந்தம் நோயாளிகளை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் அரசு மருத்துவமனைகளை ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை முறையாக நெறிப்படுத்துவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாழைத்தோட்டத்தில் அழுகிய நிலையில் மூதாட்டியின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு மணத்தட்டையில் உள்ள வாழைத்தோட்டத்தில் மூதாட்டி ஒருவர் முகம் கை கால்கள் சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமானோர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூரில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்த பெண்ணை கத்தி முனையில் உறவினர்களை மிரட்டி இளைஞர் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் செங்கராயன் கட்டளையைச் சேர்ந்த காதலி அனுஷியா வீட்டிற்கு நண்பர்களுடன் வந்த காதலன் குமரேசன் கத்தியை காட்டி மிரட்டி அனுஷியாவை காரில் கடத்திச் சென்றுள்ளார். பரபரப்பான சம்பவத்தில் சகோதரி குழந்தையின் காதில் காயம் ஏற்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மின்விளக்குகள் இல்லாததால் விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டிப்பாளையம் பகுதியில் மின்விளக்குகள் இல்லாத நிலையில் அதிவேகமாக வரும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்ததும் நடவடிக்கை எடுக்காததால் அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்க கிராமத்துல லைட் வசதி இல்ல. அதனால நாங்க போன வருஷம் ஆகஸ்ட் 15க்கு கிராம சபை கூட்டத்துல ஒரு மனு கொடுத்திருந்தோம். எங்களுக்கு லைட் வேணும்னு மனு கொடுத்திருந்தோம். நாங்க இந்த ஒரு வருஷமாவே அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதனால நாங்க மறுபடியும் கூட சொல்லியிருக்கிறோம், பஞ்சாயத்துல அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், லைட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க இதுவரையும் லைட்டு போடல. இந்த தெரு நெடுக்க அந்த மாவேலி ஓட்டல இருந்து இந்த பால் பண்ண வரையும் லைட்டே கிடையாது. பட்டா மோசடிகளுக்கு துணை புரியும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பூட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கடந்த 6 மாதமாக பட்டா மோசடி, சுதந்திர போராட்ட வீரரின் நிலம் பறிப்பு, கோவில் இடம் ஆக்கிரமிப்பு குறித்து புகார் அளித்தும் எதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அலுவலகத்தை பூட்டியதோடு திமுகவிற்கு வாக்களிக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குமாரமங்கலத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் வீணாக வெளியேறியது. சுமார் 1.5 மணி நேரமாக சுமார் 10 அடி தூரத்திற்கு பீச்சி அடிக்கப்பட்ட தண்ணீர் அண்ணாதுரை என்பவரின் வாழை தோட்டத்திற்குள் சூழ்ந்தது. குடிநீரில் வாழை மரங்கள் மூழ்கியதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். குடிநீர் திட்ட குழாய்களை முறையாக பராமரிக்காத அதிகாரிகளால் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.